அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி நடந்துக்கிட்டே பேசினா நல்லா இருக்காது. இது வந்து மிகவும் ஒரு எமர்ஜென்சியான செய்தி. குறிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டில், பேங்க்கில், நாட்டில் நீங்கள் போட்டிருக்கிற மொத்த பணமும் சூறையாடப்படலாம். அதே போல் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்காக அல்லது குழந்தைகளுக்காக டிபாசிட் பண்ணியிருக்கிற பணங்கள் கூட களவாடப்படலாம். இதில் ஒரு முக்கியமான செய்தியை முதல்ல பாருங்கள். 221 ஃபாரின் நேஷனல்ஸ் அரெஸ்ட் சவுத்தர்ன் ப்ரொவின்ஸ் சைபர் கிரைம் ரைட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில், அதாவது இலங்கையில். இதில் இலங்கையில் வந்து கைதாகி இருக்கிற வெளிநாட்டவர்கள், இந்த வெளிநாட்டவர்களுடைய நாட்டு நிலைமையை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 192 இந்திய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் 29 பேர் நேபாளிகள் அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கால், ஹெக்கடுவ, மிதிகாம பகுதிகளில் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. 90 கம்ப்யூட்டர், 230 மொபைல் ஃபோன்ஸ், கேஷ் மற்றும் வாகனங்கள் இப்போதைக்கு போலீஸுடைய கஸ்டடியில் எடுக்கப்பட்டிருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே சைபர் கிரைம் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஓடிபி மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்குது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வவுச்சரில் காசு வந்திருக்குது, அதை உடனே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் மாற்றி விடுறோம், ஓடிபி ஒன்று வரும், ஓடிபியை கொடுங்க, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கள், உங்களுடைய ஜிமெயில் ஐடியை சொல்லுங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பரை சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொன்றா எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி, ஐடி நம்பர் கலெக்ட் பண்ணி, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க உங்கள் ஃபோனுக்குள்ளே, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பிஓசி அப்ளிகேஷன் அப்படின்ற, இப்போ என்னுடைய இந்த பிஓசி அப்ளிகேஷன் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதில் ஒரு பாஸ்வேர்டு வரும். சைன்இன் கொடுத்தா இதில் ஒரு பாஸ்வேர்டு வரும், அடுத்தது யூசர் நேம் வரும். இப்போ ஒரு வேளை நான் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் மறந்துட்டேன்னா ஃபோர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தா யூசர் நேம் கேட்கும். யூசர் நேமை மறந்துட்டேன்னா யூசர் நேமையும் மறந்துட்டேன், ஃபோர்கெட் யூசர் நேம்ன்றதுக்கும் பாஸ்வேர்டு வரும். அப்போ அதை நாம் கொடுத்தா அதில் வந்து நம்மளுடைய ஃபோனுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலமாக நம்ம அதை வந்து ஓகே பண்ணிடணும்னா ஓடிபி நம்பரை நம்மளுடைய யூசர் நேமை காட்டும். திருப்பி நம்ம பாஸ்வேர்டு நம்ம என்ன செய்யலாம், ரீசெட் பண்ணிக்கொள்கிறதுக்காக அகெயின் நம்ம வந்து ஓடிபி ஒன்று வரும், ஓடிபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாஸ்வேர்டை நம்ம ரீசெட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி உங்களுடைய அந்த ஓடிபியை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்ளிகேஷனை லாகின் பண்ணிடுவாங்க. லாகின் பண்ணினதுக்கப்புறமாக இந்த லாகின்ல இருந்து நீங்கள் பணம் அனுப்பின மாதிரியே வேறொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிடுவாங்க. உங்களுக்கே தெரியும், இலங்கையை பொறுத்த வரையில் யாருடையாவது அக்கௌண்ட்டுக்கு நம்ம தவறி பணம் அனுப்பினாலும் அந்த பணம் அந்த செகண்டில் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வங்கிகளில் கேஸ் போனால் பெரிய பிரச்சனையும் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் இங்கே வெளிநாட்டில் இருந்து பணம் போடக்கூடிய சில சகோதரிகள் தப்பி தவறி வெளிநாட்டுகளில் இருந்து பணம் போடும்போது வேறொரு நம்பருக்கு அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டாங்க, அந்த பணம் எடுபட்டுடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் லீகலாக கேஸ் போடுங்க, ஃபைல் பண்ணுங்கள். இது 1 வருஷம் 2 வருஷமும் கூட சிலர் வந்து போட்டு அவங்களுடைய ஒரு மாத சம்பளத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. சில பேங்குகளில் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி இது நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டீங்களா, நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தானே, அடுத்தது அவங்க கேட்குற கேள்வி, உங்கள் ஃபோன்லேருந்து திருடப்படலை, நீங்கள் உங்கள் கையால் உங்கள் ஃபோன்லேருந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் தான் அனுப்பி வச்சுருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போகும். தயவு செய்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சிறியவங்க எல்லாருக்கும் அவேர்னஸ் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த வெளிநாடுகளில் இருக்கிற நிறைய பேர் அனுப்பக்கூடிய பணம் டெபாசிட் ஆகிறது உங்களுடைய அக்கௌண்ட் போட்டிருப்பீங்க, நம்பிக்கைக்குரியவங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பீங்க, ஃபோன் நம்பரை கொடுத்துருப்பீங்க. ஏதாவது ஒன்றில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா மொத்த பணமும் போயிடும். இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் அட்டையை போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் சிலர் வந்து இப்போதைக்கு நான் மறுபடியும் இந்த மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கிறதால உங்களுக்கு நான் பழைய வீடியோ இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன், அதில் பீசஸையும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வெளிநாடுகள்லேருந்து வெள்ளைக்காரி டாக்டர் மாதிரி, நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், லண்டனில் இருக்கேன், ஜெர்மனியில் இருக்கேன், ஃப்ரான்ஸில் இருக்கிறேன், இத்தாலியில் இருக்கிறேன், என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள், எனக்கு பிறந்த நாள், யாராவது ஏழப்பட்டவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன், உனக்கு நான் வந்து பணம் அனுப்புகிறேன், வேல்யூவான ஃபோன், லேப்டாப், டேப், அதே மாதிரி நகைகள், ஹேண்ட்பேக், லேடிஸ் ஹேண்ட்பேக், செப்பல்ஸ், இதெல்லாம் அனுப்புகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ணியிருக்கிறேன், கார்கோ போட போகிறேன், கொரியரில் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நான் கொரியர் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட மெசேஜ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொரியர் வரும், கொரியர்லேருந்து கோல் வரும்,
கொரியர்லேருந்து கோல் வரும், அடுத்த நாளே கொரியர் வந்துடும். இதில் லாஜிக் என்னென்னா, அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து போட்டது அடுத்த நாளே நம்ம நாட்டுக்கு வந்துடும். கொரியர்லேருந்து பேசுகிறோம், உங்களுடைய பார்சல் ஒன்று வந்துருக்குது, நிறைய வேல்யூவான பொருட்கள் இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டேக்ஸ் கட்டினா தான் உங்கள் பார்சல் எடுக்க முடியும். இதுக்குள்ளே டாலர் கட்டாக இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, தங்க நகை இருக்குது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தரணுமாக இருந்தால் நீங்கள் இவ்வளோ காசு கட்டணும். உங்கள்கிட்ட இருந்த அக்கௌண்ட் நம்பருக்கு காசு போட சொல்லுவாங்க, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு காசை போட்ட பிறகு இந்த பக்கம் கிஃப்ட் அனுப்பினவனோட ஃபோனும் வேலை செய்யாது, அந்த பக்கம் கொரியர்காரன் ஃபோனும் வேலை செய்யாது. அதனால் தயவு செய்து கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிருங்க. அந்த வீடியோவில் முக்கியமான கிளிப்புகளை நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இப்போது திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஃபோன் வரும் அவங்கள்ட்ட இருந்து, என்ன பாஸ் என்னாச்சு பிரதர், நான் வந்து இப்படி தான் ஒரு இடத்துக்கு வந்தேன், என்னோடய பர்ஸு தொலைஞ்சி போச்சு, என்னோடய ஃபோனும் தொலைஞ்சி போச்சு, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து நான் வந்து இப்போ என்னுடைய ஊருக்கு போகணும், இல்லை என்னுடைய வண்டியை தேடணும், இல்லை என்னோடய பர்ஸை தேடணும், என்னோட இப்போதைக்கு காசு இல்லை, எனக்கு இத்தனை 1000 ரூபாய் இல்லாட்டி இத்தனை லட்சம் ரூபாய் எனக்கு அவசரமாக எமர்ஜென்சியாக தேவைப்படுது, இது வந்து இந்த சிச்சுவேஷன் எனக்கு இப்படி ஆகும்னு தெரியலை, எனக்கு வந்து எனக்கு கேட்குறதுக்கு என்னுடைய மற்ற நண்பர்கள்ட்டெல்லாம் என்னால் கேட்க முடியாது, எனக்கு கூச்சமாக இருக்குது, நான் கொஞ்சம் நெருங்கி பழகின நண்பர் நீங்கள் தான், நீங்கள் எனக்கு இந்த உதவியை செய்யுங்க, நான் வீட்டுக்கு போனதோடு நீங்கள் எவ்வளோ அனுப்ப போகிறேன்னு சொல்கிறீங்க, ஒரு சாதாரண உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கேட்குறாரு, அவர் சொல்லுவார், நான் வீட்டுக்கு போனதோடு உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன், சரியா, உனக்கு ஒரு 10 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன், அதில் எனக்கு ஒரு சதமும் வேணாம், எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, ஏன்னா இது நீ செய்கிறது மிகப்பெரிய உதவி அப்படின்னு சும்மா அப்படியே ஒரு ஜென்டில் மேனாக பேசுவாங்க. பேசும்போது நீங்களும் அட தலைக்கு காசு தேவைப்பட்டிருக்குது, ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம், எப்படியாவது பெரட்டி கொடுப்போம், அட வட்டிக்கு 10 வட்டி இல்லை 100 வட்டிக்கு சரி பெரட்டி கொடுப்போம், 10 லட்சம் ரிட்டர்ன் வரப்போகுது, அடுத்தது அவர் பெரிய ஆள், நம்ம ஒருவேளை அமெரிக்காவுக்கு எடுத்தாலும் எடுத்துருவார், இல்லைன்னா அவர் இங்கே ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாருன்னு அவருக்கு நம்ம தான் இங்கே வலது கை, இப்படியெல்லாம் அவன் அந்த டைம்லேயே உங்களை வந்து அந்தளவுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துருவாங்க, 1 மாதம் 2 மாதம் உங்களோட சும்மா பேசுவாங்க இந்த 2 லட்சத்தை கலட்டிக்கிறதுக்காக. அப்படியோ பேசி உங்களை என்ன செய்வாங்க, பிரைன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணி, சில முட்டாள்கள் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கொடுத்துருவாங்க, எப்படியோ பெரட்டி நகையை அடகு வச்சு வீட்டை அடகு வச்சு சரி, இல்லை வட்டிக்கு வாங்கி சரி, எப்படியோ வெஸ்டர்ன் யூனியனுக்கு உடனே வெஸ்டர்ன் யூனியன் தான் யூஸ் பண்ணுவானுங்க அவனுங்க, வெஸ்டர்ன் யூனியனில் இன்னும் பேருக்கு அனுப்பிவிடு, அமெரிக்காவுக்கு அனுப்பிவிடு, லண்டனுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் யூனியனில் அவனுங்க பேரை போட்டு அனுப்பினா அவனுங்க எங்கே உகாண்டாவிலேருந்து சரி ஆஃப்ரிக்காவிலேருந்து சரி அந்த காசை எடுத்துருவானுங்க. காசை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த உதவி என்னைக்கு மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படி இப்படின்னு பெனாத்திட்டு இவன்கிட்ட இன்னமும் பிடுங்கக்கூடிய அளவுக்கு இருக்கான்னு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பானுங்க. இப்போ தான் நான் வந்தேன், ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டுக்கு நான் காசு கட்டலான்னு வந்தால் ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா சொல்கிறானுங்களே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, பாருங்கள் எப்படி கொக்கி போடுறானுங்கன்னு பாருங்கள், இன்னும் 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளைட்டுக்கு கேட்குறானுங்களே, என்ன செய்கிறதுன்னே தெரியலப்பா. சரி இங்கே பாரு, நீ எப்படியாவது தேடி எனக்கு முடிஞ்ச இந்த உதவியோட இன்னொரு உதவி, அந்த 2 லட்ச ரூபா இன்னொரு 2 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்துரு, நான் வீட்டுக்கு போய் இறங்கி நான் அடுத்த செகண்ட் உன் பேருக்கு ஒரு 25 லட்சம் ரூபா போட்டுருவேன், ஒரு 25 லட்சம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுறேன், 1% எனக்கு வேணாம், அதிகமாக எடுத்துரு, உன்னுடைய அந்த கடன் யார்கிட்ட வாங்கினோ அவங்களுக்கு மிச்ச காசை கொடுத்துட்டு அந்த 21 லட்சம் உனக்கு தான், 25 லட்சம் போட்டுடுறேன், மீதியை நீ எடுத்துக்கோ. இது நடந்த உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, நானும் எத்தனையோ விடயங்களில் இதை எத்தனையோ சமூக ஊடகங்கள் எத்தனையோ கதைகளில் கேட்டதுக்கு அப்புறமா தான் இதை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். 25 லட்சத்தை அனுப்பிடுறேன், நீ 4 லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ 21 லட்சத்தை எடுத்துக்கோ, நல்லாரு, இந்த உதவியை நான் என்றைக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னு உங்களை இன்னும் பிரைன் வாஷ் பண்ணுவான். ஒரு வேளை நீங்கள் இன்னும் சில முட்டாள் மண்டைகள் அதையும் கொடுத்துருக்குது, எத்தனையோ சம்பவங்கள் இது பதிவாகி இருக்குது, சோஷியல் மீடியாக்களில் தொடர்ந்து இருக்கிறவங்க கண்டிருப்பீங்க. மறுபடியும் போய் கடன் வாங்கி சரி ஏதாவது ஒரு வழி பண்ணி மறுபடியும் அவனுக்கு காசு போட்டாச்சு, 4 லட்சம் போச்சா, 4 லட்சத்தை எடுத்துட்டானா, ஐயோ நீ தான்ப்பா என் கடவுள், உன்னை மறக்கவே மாட்டேன், ஸோ ஸ்வீட், லவ் யூ அப்படின்ட்டு இரு நான் போயிட்டு எடுக்கிறேன் அப்படின்ட்டு நான் ஃப்ளைட்டுக்குள்ள ஏறிடுவேன், ஃபோன் வேலை செய்யாது அப்படின்னு போனவன் தான், ஃப்ளைட்டும் போச்சு, ஆளும் போச்சு, காசும் போச்சு, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நோ சான்ஸ், நோ வே, மாசலாமா. அந்த 4 லட்சம் கட்டினதுக்காக நான் ஏதோ நீயோ நானாவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கூட இதை பார்த்துருக்கேங்க, 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் கூட ஒரு ஆள் வீட்டை விற்று பணம் அனுப்பியிருக்கிறாரு அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர் பொம்பளைக்காக. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்துருக்குறோம்.
அமெரிக்காவில் உள்ள ஒரு டாக்டர் பொம்பளைவரோட பேசி நான் உன்னைய கல்யாணம் கட்டுறேன், நான் உன்னை இங்கே வர வைக்கிறேன், உனக்கு இங்கே குடியுரிமை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பேசி லவ் யூ செல்லம் தங்கம் வயிறொன்று பேசி 4-5 அடல்ட் ஃபோட்டோவையும் அனுப்பி நியூடியான ஃபோட்டோக்களையும் அனுப்பி கொஞ்சம் இவரும் பார்த்ததோட ஐயோ இப்படி ஒரு ஐட்டம் நம்மளுக்கா ஃபிகர் மாட்டிடுச்சுடா நீ கொடுத்து வச்ச வேண்டாம் எங்கடா உனக்கு மச்சம் இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கிற வீட்டை விற்று பயப்புள்ள பணத்தை போட்டால் கடைசியில் அவள் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டா. இந்த மாதிரி சகோதர சகோதரிகளை இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பதிவாகி இருக்குது. நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏமாற்றப்பட போகிறாங்க. இது அனைத்துமே நல்ல ஒரு பாடம் உங்கள் அனைவருக்கும்.